அக்டோபர் 24 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. மனதை தளரவிடாதே. இன்றைய வேத வாசிப்பு 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 18 வரை. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். குறிப்பு வசனம்: ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. 2 கொரிந்தியர் 4:16. என் அம்மா டார்த்தி நல்ல ஆரோக்கியத்துடன் எப்போது இருந்தார் என்பதை என்னால் யோசிக்க கூட முடியவில்லை. பல ஆண்டுகளாக பிரிட்டில் டயபெட்டிஸ், அதாவது ஒரு நீரிழிவு நோயாளியாக அவரது இரத்த சர்க்கரை பெருமளவில் ஒழுங்கற்றதாக இருந்தது. சிக்கல்கள் உருவாகி அவரது சேதமடைந்த சிறுநீரகங்களுக்கு நிரந்தர டயாலிசிஸ் தேவைப்பட்டது. நரம்பியல் மற்றும் எலும்பு முறிவு காரணமாக சக்கர நாற்காலி பயன்படுத்தப்பட்டது. அவர் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. ஆனால் அவரது சரீரம் சிகிச்சையை ஏற்றுக்கொள்ளாததால் அவருடைய ஜெப வாழ்க்கை இன்னும் அதிகரிக்க துவங்கியது. தேவனின் அன்பை மற்றவர்கள் அறியவும் அனுபவிக்கவும் மணிக்கணக்காக ஜெபித்தார். வேதத்தின் விலைமதிப்பற்ற வார்த்தைகள் அவருக்கு இனிமையாக தெரிந்தது. அவர் தன் சகோதரி மார்ஜரிக்கு 2 கொரிந்தியர் 4 உள்ள வார்த்தைகளை மேற்கோள் காட்டி ஒரு கடிதம் எழுதினாள். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என எழுதினாள். மனம் தளருவது எவ்வளவு இயல்பானது என்பதை பவுல் அறிந்திருந்தார். 2 கொரிந்தியர் 11 அவர் தன்னுடைய ஜீவியத்தை அபாயங்கள், வலிகள் மற்றும் பஞ்சங்கள் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டதாகவே வெளிப்படுத்துகிறார். ஆனாலும் அவர் அந்த தொல்லைகளை தற்காலிகமானதாகவே கருதினார். நாம் எதை காண்கிறோமோ அதை பற்றி மட்டும் சிந்திக்காமல் நம்மால் பார்க்க முடியாத நித்தியமானவைகளை பற்றியும் சிந்திக்கும்படி அவர் நம்மை ஊக்குவித்தார். நமக்கு என்ன நடந்தாலும் நம் அன்பான பரமபிதா ஒவ்வொரு நாளும் நம் உள்ளான சுத்திகரிப்பை தொடர்ச்சியாய் செய்கிறார். அவர் நிச்சயமாய் நம்மோடு இருக்கிறார். அவர் கொடுத்த ஜெபம் என்னும் வரத்தின் மூலம் அவர் நமக்கு மிக அருகாமையில் வந்திருக்கிறார். மேலும் அவர் நம்மை பலப்படுத்தி நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் தருவதாக அவர் அளித்த வாக்குறுதிகள் மெய்யானவைகள். நீங்கள் சோர்வடைய அல்லது மனம் தளர என்ன காரணம்? எந்த வேத வசனங்கள் உங்களுக்கு ஊக்கமளிக்கின்றன? விலையேறப்பெற்ற பிதாவே, என் மீதான உமது மெய்யான அன்புக்கும் குணமாக்கும் உமது கிருபைக்கும் உமது பிரசன்னத்தின் நிச்சயத்திற்கும் உமக்கு நன்றி.